சிவாயனமகா. ஆன்மீக பெருமக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காட்சியானது வெறும் வார்த்தையான பரணி அல்ல. இந்த மலையில் நிறைஞ்சிருக்கிற அந்த பாரிஜாதம் நாகசக்தியினுடைய ஆலயத்தை இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த காட்சி ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி ஆற்றுக்கு கிழக்கு மேற்கு புறத்தில் அறிஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். கூடுதல் சங்கமேஸ்வர ஆலயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் தொடர்ச்சியாக வேதகிரி மலை மேலே அதை இணைந்து இந்த பாரிஜாத மலை நாகசக்தி அம்மன் கோயில். இங்கே வந்து ஐயப்பன் மூலவராகவும் இப்போ நாம் பார்த்துருக்கிறது ஸ்ரீதேவி பூதேவி சௌந்தர பெருமாளுக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்தெல்லாம் சிவபெருமான் இருக்காங்க. இந்த மலையோட சிறப்புத்தன்மை என்னவென்றால் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு ஒரு அரிதான பவர் சக்தியாக நிறைய இடத்துல இருக்குது. இங்கே இயற்கையிலே பாம்பு அடித்த குற்றமும் சர்பதோஷம் நிரந்தரமாக அந்த ஜாதக ரீதியாக வந்து சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி இங்கே நீக்கப்படுவது மிகுந்த ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு மலைன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காட்சி பார்த்தீங்கன்னா அழகு தேவதை என்னுடைய சிவனுடைய மனைவி நடராஜன், நாகமாதா நாகராஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 5 தலையோட அந்த காட்சி பார்க்குறேன். மேலே அந்த ஆயமரம், வேப்ப மரம், கருங்காலி மரம்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த மலையில் வந்து நின்று ஜாதக ரீதியாக இப்போ பார்த்தா மீனராசி, கன்னி, கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, இங்கே கன்னியில் கடகத்துக்கு சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்குது 4 விதங்கள். அப்போ உடல் கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் வர வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. இப்போ நான் பார்க்கும்போது சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வந்து அம்மாளுக்கு மேலே இருக்கிற அந்த அழகு தேவதைக்கு பால் ஊற்றி அம்மாவை ஓம் ஸ்ரீ நாகப்பிரியாவே சரணம், நாகமாதாவே சரணம் அப்படின்னு வணங்கி அவங்கள உண்மையாக ஒரு சிலையாக பார்க்காத பெத்த தாய்மார் நினைச்சிங்கன்னா இந்த மலையில் வந்து மரணத்தில் தழுவாயில் இருந்தால் கூட காக்க முடியும். எங்களால் காப்பாற்றிட்டு கூட காக்க முடியும். இது இந்த மலையோட சிறப்புத்தன்மை. இந்த ஆகாய பிறகு வந்தால் தான் நம்புவோம்னா அந்த சந்துக்குள் வழியாக வந்து அம்மா 5 தலை நாகமாக படம் எடுத்த காட்சியை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்க்குற எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வருகிறதாரெல்லாம் உங்களுடைய எவ்வளவு தீராத கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடலில் என்ன உபதின்னு இங்கிருந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து நாகமாதா வேண்டி பாலாபிஷேகம் பண்ணி சிவனுக்கும் பாலாபிஷேகம் பண்ணிங்கன்னா ராகுவால் ஏற்பட்ட திருமண தடை, குழந்தை இல்லாமை, நோய் பிடி, எந்த நோய் நொடியாக இருந்தாலும் அத்தனை நீக்கப்படும். இது சத்தியம். அம்மாவில் வந்து பாருங்கள். சரணம். ஓம் சிவாய நமகா. ஓம் சக்தி. மகா பிரித்தங்கரா தேவி ஆலயம் மேலே பார்த்தீங்கன்னா சிவ நாகப்பிரியான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது நாகப்பிரியா இவங்க சகோதரிப்பாங்க. நாங்கள் அருள் வாக்கில் நிறைய பேருக்கு இந்த மலையில் சிறப்பு என்னென்னா, எந்த ஒரு ஆலயத்திலாத ஒரு சிறப்பு மகிமை என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறேன். இந்த மலையில் தமிழ்நாட்டுக்கு 28 மலைங்கிறாங்க. அதாவது அளவற்ற சக்தியும் இயற்கையான மின் காந்த சக்தியும் இறையாற்றல் பூமிக்கு வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட ஆலயத்தில் நம்ம பாரிஜாத மலை ஆலயம் உண்டு. இந்த திருமண பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம், மலையில் சந்தன மரம், மூலிகை அத்தனை நிறைஞ்சிருக்கனால அளவற்ற சக்தி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே காவேரி நதி அப்படியே தெற்கு வடக்குலேருந்து தெற்கு ஓடிட்டு இருக்குது. மேலே வேதகிரி மலை அப்படிங்கிறப்ப வாஸ்து பிரகாரம் ஈசானியத்தில் இந்த குறுகிய காலத்தில் ஆலயம் வர்றதுன்னா சாதாரண முடியாது. அப்போ இயற்கையில் அவன் கடவுளுடைய அனுகிரகம் 18 சித்தரும் இந்த மலையில் பரிகாரம் உண்டு. ஆகவே தான் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆலயம் புதுப்பிச்சுட்டு வரோம். அப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மகா பிரித்தங்கா தேவி தேவதி பிரித்தாதி சம்பந்தப்பட்ட பிரித்தியங்க சாமி. இந்த பிரித்தியங்க தேவி எந்த ராசிக்கு உடன்பாடு? இந்த பிரித்தியங்க இப்போ அருமையான கேள்வி. இந்த மீன ராசிக்கு இந்த மகா பிரித்தங்க மகான பெருசு பிரித்தங்கரா பல அவதாரத்தில் இருக்கிறாங்க. இதில் மகா பிரித்தங்கா தேவி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துடைய பிரகாரம் அம்மா வந்து வழிபாடு பண்ணால் என்னோட 1950 வருஷம் ஜாதகமாக கழிச்சு எடுத்துருக்கிறோம். அப்போ அந்த மீனராசியில் பிறந்தவை யாராக இருந்தாலும் சரி இந்த அம்மாவில் வழிபாடு ஓம் க்ரம் க்ரீம் ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டும் 4 வாரத்தை சொல்லிட்டா யமனை எட்டி ஓடுவான்.
எந்த நோய் பிணி 7 சனி 8 சனி எந்த சனியும் நம்மளை மோந்து பார்க்காது உண்மை. இந்த மலையில் நாங்கள் நிறையா பரிசல்பட்டிருக்கோம். ரேவதி உத்திரகாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் அம்மா வழிபாடு பண்ணி அமாவாசையில் மிளகாய் யாகம் பண்ணும்போது இந்த யாகத்தில் மிளகாயும் நெய் அம்மாவுக்கு பணம் காசு வேணும் அப்படின்னா இப்போ மீனராசியில் விரை தண்ணீர் நடந்துட்டு இருக்குது, பயந்து கிடப்பாங்க. அது தேவையில்லை. அம்மாவை மீனராசியில் ஓம் ரீம் ஐயும் ஓம் கிரீம் கிருஷ்ணவாசா நரசிங்கதேவா மகா பைரவி ஜுவாலா ஜுவாலா கலம்ச மகா பிரசங்கா தேவிங்கிற மந்திரத்தை சாமி. இப்போ மீனராசி வந்து 7.5 நாட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மீனராசிக்கு ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துகள் வந்து ஒரு கை கால் அடிபட்டு இருக்கிறது, கால் வீங்கிறது, குடும்ப சண்டைகள் இப்போ வந்து இது நடக்கிறனால இந்த இது வந்து ரொம்ப நாளடைவில் இருக்குமா இல்லை இன்னும் எவ்வளோ நாளுக்கு? இந்த இப்போ நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. என்கிட்ட வர்ற எல்லாமே மீனராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சாரமுள்ள ராசிமா. மீன லக்கணம் மீனராசி யாராக இருந்தாலும் சரி, மீனத்துக்குள்ள ராகு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ராகுனா அண்ணன் தங்கச்சி பாம்பு கிரகம். இது போல் கண்ணியில் மிதுனத்தில் மீன லக்கணமாக தான் செய்யும், மீன ராசி அந்த எது போல் கேது உட்காந்துருப்பாங்க கண்ணியில். அப்போ ஆப்போசிட். அப்போ கணவன் மனைவியில் சின்ன சின்ன விரிச்சல், சின்ன சின்ன உரைச்சல், இந்த அடிவயிறு வலிக்குது, மன கோபம் இப்படிலாம் வரும்பாங்க. அப்போ என்ன பண்ண அது பயந்து கொண்ட அவசியம் இல்லை. ஆயா வழிபாடு பண்ணுற இடத்துல அம்மா பிரதங்க தேவி ஆலய வழிபாடோ சிவனுக்கு பாலும் தேனுங்கள் அபிஷேகம் பண்ணி அவரை சாந்தி பண்ணிட்டும் இந்த அம்மாவுக்கு பிடிச்ச உப்பில்லாத மெதுவடை நெய்யும் மிளகாயும் உள்ள மந்திரிச்சு உள்ளே போட்டு பார்த்தீங்களா அந்த வேகம் குறைஞ்சு அந்த கணவன் மனை உறவு மேம்படும். அதுக்கு உப்பில்லாத மெதுவடை எலுமிச்சை மேலே பழத்தாள மாலை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற பயமே தேவை. ஒரு 8 மாதம் இருக்குது. அப்போ ஆயாவை வழிபாடு பண்ணால் மீனராசிக்கு பயந்து வீடு விரை சனி பண்ணணும். அப்போ விரை சனிக்கு ஒரு வீடு கட்டலாம், ஒரு சின்ன கதவு வைக்கலாம், ஒரு பாத்ரூம் வைக்கலாம், இடம் கடனாக இருக்கலாம். ஓ, இந்த விரகச்சனின்றதுக்கு இதுதான் ஒரு அர்த்தங்கள். பயப்பட வேண்டியது இல்லை. இது 7.5 சனிங்கிறது வந்து முழு மூச்சா யாருக்குமே வந்து விவசாயிகளோ உயிருக்கோ எந்த சாதாரண இல்லை, பயந்து வேண்டியது இல்லை. பயந்துப்பட வேண்டிய அம்மாவை கண்ணை மூடி அம்மா 1000 தலையாட 2000 கையும் கையில் கபாலம் ஏந்தி சிங்கபான் உட்காந்துட்டு வடக்கு நோக்கி அம்மா யாரொரு என்ன நினைச்சாங்களாவே காப்பாற்றுவாமா. அப்போ அந்த அம்மாவை எங்கே இருந்தாலும் சரி பிரதங்கா தேவியை இருக்கிற ஆலயமாக தான் சரி, நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறத கேட்டுருக்காங்க. கண்ணை மூடி எங்கம்மா இருக்குன்னு இந்த மரம் தனியை இப்போ ஆடி காமிப்பாங்க. ஒவ்வொரு மரம் இதை ஆடும், அந்த கிளை ஆடும், இந்த பாலமரம் ஆடும், இந்த கருங்காலி மரம் ஆடும். அப்போ அம்மா கூண்டு நோக்கிறா அப்படிங்கிற தைரியத்தை நம்ம கொண்டு தரணும். அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த மலையோட சிறப்பு என்னன்னா, இந்த அமாவாசை மிளகாய் யாகம் பண்ணும்போது மிளகாய் போட்டு அந்த கலசத்தை எடுத்து தலையில் வச்சு அந்த அம்மாவை தலை மேலே வச்சு சுமந்து அவங்க அல்வாக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மலையில் ஸ்பெஷல் எங்கேயுமே இல்லாத அதிசயம். அந்த மூலிசார் சாப்பிட்டா குழந்தையே இல்லை, 40 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்காது. அந்த ஆளுக்கு பிறக்காதுன்னா கூட இந்த மூலிசார் சாப்பிட்டா 3 அமாவாசை சாப்பிட்டா அந்த குழந்தை பிறகு. இது சத்தியம். யார் வேணால் இதை பயன்படுத்தலாம். உடலில் கட்டி இருக்குது, எங்கே போனால் ஆசிரியர் குணப்படுத்த முடியல அப்படின்னா இந்த மலைக்கு வந்து அந்த மூலிசார் தொடர்ந்து 6 அமாவாசை குடிச்சு அபிஷேகம் பண்ணால் அந்த கட்டி காணாது போயிடும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்போ மகா பிரசங்கா தேவினால மீனராசி மட்டும் இல்லை, மீன லக்கணம் மீனராசி இப்போ வந்து கன்னி லக்கணம் கன்னிராசி இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த மேச ராசி இருக்குது ஆரம்பிக்கும் போது மேசத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் வழிபாடும், மேசத்துக்கு வந்து அஸ்வினி பரணி ரோஹிணி எல்லாம் அதில் வருவாங்க. அடுத்தது மேசத்துக்கு 2வது ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி வருவாங்க. ரிஷபத்துக்கு என்னென்ன வழிபாடு? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அதிபதியே நந்தி வழிபாடு சிவ வழிபாடு பண்ணிட்டு போனால் இப்போ ஜென்மத்தில் குரு உட்காந்துருக்காங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிவாங்க. அப்போ ஆலயத்தில் பண்ணி வழிபாடு பண்ணும்போது அது சாந்தமாயிரும். 3வதுங்க ஐயா மிதுனம் வராங்க. இப்போ மிதுனம் பார்த்தீங்கன்னா அருமையான நேரம். இப்போ மிதுனம் அஷ்டம சனி விலகி பெருமாளுடைய அம்சம். அவங்க பெருமாளையும் ஐயப்படி முடிச்சு ஜென்மத்துக்கு அவங்களுக்கு பயப்பட அவசியம் இல்லை. அந்த புனர்வோசம் போசம் அதெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டு வந்துடுவாங்க. அப்போ பெருமாள் வழிபாடு மிதராசிக்கார் பண்ணால் அவங்களுக்கு நிற்பண்ண அருமையான நேரம். இன்னும் உன கடை நடக்கலாம். பெருமாளும் சூரியனெல்லாம் உட்காந்துருக்காங்க. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போகிற யோகம்லாம் கொடுக்கும். 5வதுங்க ஐயா 5 கடகராசி வர்றாங்க. மிதனத்துக்கு எடுத்து கடகம் வர்றாங்க. இப்போ கடகத்தில் அஷ்டம சனி நடக்குது. நண்டும்பாங்க, அந்த எம்பளத்தில் நண்டும்பாங்க. அது சில பற்றியில் அந்த தானே அதை ஏன்னா இது அற்புதம் நிறைய பேர் தெரியாது. தண்டு தன் குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சு கூட அந்த குட்டி பெற்று அந்த தாய் நண்டு இறந்து போயிடும். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு நண்டு கடகராசியில் பிறக்கிற பொண்ணு அந்த குடும்பத்தை காப்பாற்றுக்க தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிப்பா. அப்போ சிவ வழிபாடு சக்தி வழிபாடு பண்ணலாம், பயந்து கொண்ட அவசியம் இல்லை. ஆறுங்க ஐயா சிம்ம ராசி வர்றோம். 5ஆம் இடம் சிம்ம ராசி. இப்போ சிம்ம 5 மேசம் ஆரம்பிக்கிறோம். மீனம் வந்து 12வது ராசி அது சொல்லிட்டோம். இப்போ இப்படி வரும்போது மேசம் தான் 1 2 3 இப்போ 5வது ராசி வரும். 5வது மீனம். இந்த சிம்ம ராசி சிம்ம வந்து நேராக சனி பகவான் அப்பன மகன் சிம்மங்கிறது அவர் நேராக பார்வைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன அடிக்கடி இந்த மாதம் விட்டுருங்க. இதை பொதுவாக இது அருமையான கருத்து. இந்த மாதம் விட்டு அடுத்து விட்டு ஆவணி மாதத்தில் ஆண் பசங்களும் ஆம்பளை பையன் இருக்குது வீட்டில் ஒரு வண்டியில் போகாத
கணவன் பையன் அப்பன் மனைவி சண்டை போடக்கூடாது, கணவன் மனைவியாக இருந்தாலும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா சனி சிம்மத்தை நோக்கிறாங்க. அப்பன் மகன் நேர்பார்வையில் வருஷம் ஒரு முறை சந்திக்கிறாங்க ஆவணியில். அந்த ஆவணி மாதம் மட்டும் பசங்க இருக்கிறைய வீட்டில் விட்டு கொடுத்துக்குவாங்க, சண்டை போகும்போது வெளியே வந்துடுங்க. சிவ வழிபாடு சக்தி வழிபாடு பண்ணால் அது காணாத போயிடும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற சிம்மத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண் வயசு இருக்கிறவங்க மட்டும். அப்போ அம்மாட்ட கூட அம்மாவை பிடிச்சிட்டு ஊமத்தாம்பூ உப்புல மாலை எலுமிச்சை மாலை போட்டு அம்மா தான் சக்தி, அதை சாந்தப்படுத்தி கொண்டு போகிறோம். சக்தி அம்மாவுக்கு உண்டு. விருத்தங்கிற வழிபாடு எல்லாமே கட்டுப்படுத்தும். ஆறுங்கய்யா. அடுத்தது கன்னிக்கு போகிறோம். கன்னி பெருமாளுடைய வீடு. பெண்ணை சந்திராஷ்டமம்பாங்க, கோவமெல்லாம் அதிகமாக வரும், கொஞ்சம் கட்டுப்படுத்தி கால் வச்சுருப்பேன். இப்போ இந்த கன்னிக்குள்ளே கேது போவாங்க, கரும்பாம்பும் போ அது உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பொருள் கூட சொல்லலாம். இப்போ அடிவேர் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுங்க, சின்ன சின்ன வழியெல்லாம் இருக்குதும்பாங்க. ஆனால் குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு. இப்போ கன்னிக்காரை பற்றி பெருமாள் எப்போ முடிச்சு நம்மோ நாராயணா நாராயணா வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் 42 வருஷம் சபரிமலை போயிருக்கிறேன். அப்போ வந்து இந்த மிதுனம் கண்ணிலாம் ஐயப்பனை பிடிச்சி ஐயப்பா சாமியை சன்னமையப்போ வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க கன்னி ராசிக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் சரியான நேரம். இப்போது அவங்க அதை 7ஆவதுங்க ஐயா. ஏழை துளராசியில் வரும். இட போட்டு பழகுவாங்க. துளராசிக்கார பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணுவாங்க. துளராசி சுக்கிரனுடைய வீடு, இட போட்டு பழகுவாங்க. இப்போ 2ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்கறனால வியாபாரம், சினில் சம்மந்தப்பட்டது, கேமரா சம்மந்தப்பட்டது எடுக்கக்கூடிய சரியான நேரமாக அதை பயன்படுத்தி காயை நவத்து கொடுக்கலாம். சுக்கிரன் புதன் சூரியனோட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப துளராசி அதை பொருந்தும். பெருமாளுடைய அனுகிரகம் உள்ள இந்த 8ங்க ஐயா. ஆனால் விருச்சிக ராசி வராங்க. இதுவரை படாத பாடுபட்டு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரரு எவ்வளவோ இருந்து பாதிக்க அவங்களாட்ட கஷ்டப்பட்ட யாருக்கு அந்த எம்பளம் வந்து தேளும்பாங்க. 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் உட்காந்து அந்த விருச்சிக ராசியை குரு பார்வபகர் இன்னுமான திருமண தடைகள், இன்னுமான காரியம்லாம் நடக்கக்கூடிய சரியான இடத்துல அது ஒரு பிரதமர் மோடி கூட அனுசரிச்சு விருச்சிக ராசி வருவார். இயற்கையில் பல சோதனை கடந்து வரக்கூடிய அனுபவம் உள்ளவே அந்த விருச்சிக முருகப்பெருமானை எப்பவுமே பிடிச்சிக்கணும். இப்போ சரியான நேரம் முருகனை பிடிச்சிக்கணும். முருகாசரணம் வந்தவனையும் வருகின்ற வெள்ள வெள்ளையும் கந்தன் சொல்ல கலங்கமே செந்தின சேவகா முருகாசரணம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது சரியா இருக்கும். அடுத்தது தனுசு வர்றோம். இப்போ தனுசு அந்த இது பார்த்தீங்கன்னா பாதி மனுஷன் பாதி மிருகம் அவருடைய அப்படிம்பாங்க. குருவுடைய வீடு தான். குரு வந்து ரிஷபத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சில காரியங்கள் தடையாகவும் சில காரியங்கள் நாளில் ராகு உட்காந்துருக்காங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல எதிரிகள் ஜெயிக்கலாம். இவன் சிவ வழிபாடு, குருவே சரணம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாதா பரபிரம்ம தஸ்மை குருவே நமகான் சிவ வழிபாட்டில் மனசார உள்ள சிவாய நமகான் போன அபாயமே இல்லை. அவங்க அது வழிபாடெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தனுசு. அடுத்து வந்து மகர ராசி. படாத வாழ்க்கையில் அவங்க படாத பாடே கிடையாது. எவ்வளோ பெரிய விஐபி இருந்தாலும் மகர ராசி மண்ணுக்குள்ளேயும் போய் வேலை செய்வாங்க, ஒரு இதில் வேலை செஞ்சு தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணக்கூடிய கஷ்டப்பட்டு வந்தவங்க. இன்றைக்கி அவங்க 5ஆம் பார்வை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சரியான நேரம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வீடு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காங்க. விரயத்தில் உட்காந்துருப்பாங்க. ஜென்மத்திலேருந்து கும்பத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ 2ஆம் இடம் குரு பார்வை பார்க்குறாரு. நின்று போன திருமண காரியங்கள், வியாபாரம், தொழில் விஷயம் இந்த மாதிரி அவங்க வந்து எப்பவுமே மகர மகராசி வேறு எந்த சாமி கும்பிட்றே இல்லையா, ஐயப்பன் சாமியே சன்னமையப்பன்னா அவங்களுக்கு பயமே கிடையாது. உலக நாடு முழுக்க சுற்றலாம். இப்போ சரியான நேரம். அதான் நோட் பண்ணால் போதும். மகர ராசிக்கார் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கிட்ட ஃபோனில் வரதெல்லாம் மகரம் தான்.